அதானே நல்லா கத்துக்க அந்த பையட்ட. 8 குத்து ஒன்ன விட இளைய பைய பாரு. காலையிலே குளிச்சு சீவி சிங்கரிச்சு எப்படி வந்திருக்கானு. நீ குண்டியில வெயில் அடிக்கிற வரைக்கும் உறங்க வேண்டியது. தடி போட்டு எழுப்பினாலும் எந்திரிக்கிறது கிடையாது. லீவு நாள்னா எந்திரிக்க கூடாதுன்னு இருக்கா? வீட்டுக்கு யாரும் வந்துட கூடாது. உடனே என்னைய பத்தி குறை சொல்லலன்னா உனக்கு உடக்கம் வராது. ஆமா, குறை சொல்றா குறை. குறைய பத்தி குறை சொல்லலனா உறக்கம் வராது. நல்லா கேளியா? இன்னும் பல்லே தேய்க்கல. மணி 9 ஆக போகுது. எந்திரிச்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு காப்பி குடுக்குறியா, டீ குடுக்குறியா, காப்பி குடுக்குறியா, டீ குடுக்குறியாங்களாம். போய் பல்ல தேய்ச்சிட்டு வந்தானே. லீவு என்னத்து கொடுது? லீவு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் கொடுது. சரி ஒரு நாள் உன் கையால சூடா காப்பி குடிச்சிட்டு அப்புறமா போய் பல்ல தேய்ச்சி குளிக்கலாம்னு நினைச்சேன். அது ஒரு குத்தமா? அதுக்கு இந்த பேச்சு பேசுவியா? சரி ஆச்சி விடு. அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் தானே குடிச்சிட்டு போகுது. காப்பிய கொடு. இல்ல அவனுக்கு நீ வக்காலத்து வாங்காத. இவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப காப்பி கொடுக்குறேம்மா, அப்புறம் ஒரு 10 மணி ஆனதும் இட்லியை கொடுமா. பல்லே தேய்க்க மாட்டான், அப்படியே உட்காந்துருமா. ஆமா, இவன் பார்த்தா நம்ம பல்லே தேய்க்க மாட்டான்னு நாலு ஓட்ட பல்ல வச்சுக்கிட்டு நீ வாட வறுத்து இருக்கிய. எம்மா தாங்க முடியல. அதுல 2 கிளிப்ப வாட மாட்டிக்கிட்டு அந்த பல்ல டபக்குன்னு எடுத்துட்டு அதை தேய் 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 தேய்னு போட்டு அந்த பல்ல தேய்ற வரைக்கும் கடந்து தேய்க்கிறது. உனக்கு என்ன செட்டு பல்லு, அதை எடுத்துக்கிட்டு தேப்ப. எனக்கு அப்படியா? என் பல்லு தாங்கிட கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தேப்பேன். இதுதான் வித்தியாசம். பாத்தியால பல்ல தேய்க்க சொன்னதுக்கு எம்பட்டு பெரிய உதாரணம் சொல்லுதாமனே. உன் அப்ப எந்திக்கட்டும். இன்னைக்கு போட்டு வெளு வெளு வெளுன்னு வெளுக்க போறான். நான் சொன்னா நீ அடங்க மாட்ட. அவங்கிட்ட நான் அடங்குவேன். நான் அடங்குறதுக்கு காலமாடு பாரு. என் அப்பா என்னைய மூக்கனாங்கயிறு குத்தி அடக்க போகுது. நான் அடங்க போறேன். பேசாம போடியா, என்னமா வருது? நான் போய் பல்ல தேய்க்கிறேன் தாயே. உன்கிட்ட ஒரு காப்பி வாங்கி குடிக்கிறதுக்குள்ளயும் நான் படுற பாடு இருக்க. எப்போ தாங்க முடியல. இல்ல வக்கனையா பேசுவான். போய் பல்ல தேய்ச்சிட்டு வா. பல்ல தேய்ச்சாதான் காப்பி. தம்பி நீ இருடா, நான் போய் பல்ல தேய்ச்சிட்டு வரேன். இல்லனா ஒரு காப்பிய கூட கொடுக்க மாட்டான். என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? அவன் கிடக்கான். ஐயா நீ தப்பா நினைச்சுக்காத. இப்படி விரட்டுனாதான் போவான். அதான் இந்த கத்து கத்துதே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆச்சி. எல்லா வீட்லயும் நடக்கிறதானே. எங்க வீட்லயும் எங்க ஆச்சி இப்படிதான் ஏசும். தங்கம் என்ன அருமையா பேசுறான். என்ன ஆச்சி இன்னைக்கு உன் சமையல் தானா இல்ல அத்தை சமைக்குமா? இன்னைக்கு அவளுக்கு லீவ் தானே, கடைக்கு போயிருக்கா. கறியை வாங்கிட்டு வந்து அவதான் பிரியாணி செய்ய போறாளாம். இருந்து சாப்பிட்டு போன. ஐயோ அதெல்லாம் வேண்டாச்சி. எங்க வீட்ல இன்னைக்கு பிரியாணி தான். அதான் கேட்டேன் உனக்கு எடுத்துட்டு வரலான்னு. எனக்கு என்ன பல்லா இருக்கு பிரியாணி திங்கிறதுக்கு? சும்மா 2 பருக்கையை திம்பேன், ஆம்பிடுதான். ஐயோ ஆச்சி உனக்காக மட்டனை நல்லா கொலைய வேக வச்சு செய்ய சொல்லிருக்கேன். நான் எடுத்துட்டு வரேன். நீ டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுனே. எங்க ஐயா என்ன பேச்சு பேசுறான். அருமையா பேசுறான். உனக்கு என்னைய தவிர எல்லாரும் அருமையா பேசுவாங்க. உனக்கு என்ன கண்டாதான் ஆகாது. ஆமா ஆகாது. உன்னைய கண்டா. இரு காப்பி எடுத்துட்டு வரேன். ஐயா இரு காப்பி குடிக்கலானே. குடிச்சிட்டு தான் ஆச்சி வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமே. இருல ஐயா, ஆச்சி கருப்பட்டி காப்பி போட்டிருக்கேன், எடுத்துட்டு வரேன்.